ஹாய் வெல்கம் டு லைட் டாக்கீஸ். ஜல்லிக்கட்டை நான் ஒருபோதும் எதிர்க்கவே இல்லைன்னு நடிகர் விஷால் திடீர்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. நடிகை திரிஷா, நடிகை விஷால் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டை எதிர்ப்பதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தகவல் பரவுச்சு. இதனால ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் இவங்க மீது சீறி பாய்ந்து திரிஷா உருவ பொம்மை எரிச்சாங்க. இப்போ விஷால் உருவ பொம்மை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் நடிகை திரிஷா தம் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறேன்னு அவங்களுக்கு கூறிய அந்தர்பல்ட்டி அடிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து சென்னையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் நடிகர் சங்கம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டுச்சு. அப்போது செய்தியாளர்கிட்ட பேசிய நடிகர் விஷால், நான் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறேன், என் பேரில் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான கருத்துக்கள் வருது, அது முற்றிலும் தவறுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் எப்பயுமே தமிழக மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஆதரவை தெரிவிப்பேன், தமிழ் எனக்கு முக்கியமான மொழிங்கிற மாதிரி விஷால் சொல்லியிருக்கிறாரு. நடிகை திரிஷா அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, நடிகை திரிஷா அவர்கள் ட்விட்டரில் தவறான கருத்துக்களை பகிர்ந்ததை தவிர்த்திருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஷால் அவர்கள் கடைசி நேரத்தில் பல்ட்டி அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு திரிஷா பக்கமும் கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. ஆங்காங்கே விஷாலோட உருவப்படத்தை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, விஷால் அவர்கள் காலையில் கோயம்புத்தூரில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போயிருக்காரு போல. அங்கே உள்ளவங்க அடித்து விரட்டியிருக்காங்க. விஷால் பயந்துட்டு ஓடியாண்டாரு. பயந்து ஓடியாந்த பின்னாடி தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. ஜல்லிக்கட்டுக்கு நமக்கு எதிராக சொன்னது மிக தவறான ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, பீட்டாவை பற்றி நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுடைய சுயரூபம் இப்போ தான் தெரிஞ்சுச்சு, ஜல்லிக்கட்டு எவ்வளோ முக்கியம்னு என்னால் இப்போ தான் உணர முடியுதுன்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. விஷால் கூட இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் நீ பொல போடுறோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ ஜால்ரா போட்டால் மட்டும் தான் இருக்க முடியுங்கிற மாதிரி. ஸோ விஷால் அவர்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு என்னுடைய வீடு விளையாட்டுங்கிற மாதிரி டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் மக்கள் நம்புறதா கிடையாது. விஷாலை போட்டு துவக்கவும் துவைக்கிறாங்க சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில். பொறுத்திருந்து பார்ப்போம், விஷாலுடைய அடுத்த படம் ஓடுதா இங்கே, இல்லை ஜல்லிக்கட்டுக்கு புதுசாக எதுவும் ஆதரவு கொடுக்குறாரான்னு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.